நீங்களும் நானும் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. நீங்களும் நானும் யாரு? கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. ஆசீர்வாதம் அற்றவர்களாய் இருந்தோம், ஆசீர்வாதம் இல்லாதவர்களாய் இருந்தோம், எந்த கோணத்திலையும் நாம் பிறருக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாய் இருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஆசீர்வாதத்தின் சந்ததியாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது என்றென்றைக்கும் ஆண்டவருடைய சந்ததி என்று என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். கர்த்தருடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். வாசியுங்கள், ஏசாயா 61 அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். இப்போ நாம் ஒரு சந்ததி, நீங்களும் நானும் ஒரே சந்ததி தான். நமக்குள்ளே பல ஜாதிகள் கிடையாது, பல சந்தானங்கள் கிடையாது. ஒரே ஜாதியாக, ஒரே இனமாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார். பூலகத்தில் அவன் இவன் அப்படி இப்படி எல்லாம் இருக்கும். எல்லா இருளும் இருக்கும், எல்லா இல்லும் இருக்கும், எல்லா எண்ணும் இருக்கும். ஆனால் பரலோகத்தில் ஆண்டவரை சேவிக்கிற சந்ததி ஒன்றுதான், அது கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. இந்த பூலகத்திலே கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். பூலோகத்திலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், ஒன்று அது வாக்குத்தத்தமும் உடன்படிக்கையும் பெற்ற சந்ததியாக இருக்க வேண்டும். இரண்டாவது பிரமாணத்தின் படிகாரம் தன்னை காத்துக்கொள்ளும் சந்ததி. மூன்றாவது கர்த்தரின் பிரியத்தின் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. நான்காவது மகா மேன்மையான சந்ததி. ஐந்தாவது அது கிறிஸ்துவினுடைய சந்ததி. இந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த சந்ததியை கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்கிற போர்வைக்குள்ளே, என்கிறதான அடைக்கலத்துக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டால் படிப்படியாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டுதான் இருப்பீர்களே தவிர நீங்கள் தேய்வரைக்குள்ளே போக மாட்டீர்கள். அவர்கள் வளர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஏசாயா 44 அதிகாரம் 3, 4 வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல். ஏன் இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்றால், ஏன் இது கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்றால், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சந்ததியின் மேல் தேவனுடைய ஆவி, சந்தானத்தின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம். இவைகள் ஊற்றப்படும் போது
3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அதனாலே அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அதனாலே அவர்கள் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல அவர்கள் வளர்வார்கள். புல்லுகளின் நடுவில் உள்ள விவசாயத்தை செய்திருக்கிறத நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். நீங்க யாராவது உங்களுடைய விவசாய நிலத்துல களையை கொண்டு போய் புல்லாகிய களையை விதைச்சிங்களா? நல்ல மேனியை தான் விதைத்தீர்கள். ஆனால் அந்த மேனிக்கு நடுவில் என்னது முளைத்தது? காசு கொடுக்காம பிரயாசப்படாம ஒண்ணு முளைக்கிறது. அதே போல உங்களை நெருக்குவதற்காக, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க கூடாதபடி உங்களை நெருக்குவதற்காக உலகம் உங்களை நெருக்கும். அவைகளின் நடுவிலே நீங்கள் அலரி செடிகளை போல வளர வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்க வேண்டும், நான் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று. அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கணும், உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கணும். எவைகள் நம்மளை நெருக்கட்டும், எவைகள் நம்மளை நெருக்கட்டும். சில நேரங்களிலே பிள்ளைகளால் நெருக்கங்கள் வரும். சில நேரங்களிலே வாழ்க்கை துணைவனால் நெருக்கங்கள் வரும். சில நேரங்களிலே சிநேகிதர்கள் நெருக்குவார்கள். சில நேரங்களிலே நம்முடைய இனஜன பந்துக்கள்லாம் நெருக்குவார்கள். நெருக்கும் போது அவைகளெல்லாம் கலை என்று நாம் உணர்ந்து வேகமாய் வளர போறோம் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே துளிர்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? துளிர்க்கணும். ஐயோ நெருக்கதாங்களே, நெருக்கதான் செய்வாங்க. அவங்களுடைய வேலையை அவர்கள் செய்கிறாங்க. எப்படி காசு கொடுக்காம விதைக்காம தானாய் விளைந்து ஒன்று மேனியை கொடுக்க கூடாதபடிக்கு தானியத்தை நெருக்குகிறதோ, அதே போல நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடி ரட்சிக்கப்படாதவர்கள், சிநேகிதர்கள், நண்பர்கள், உடன்பிறப்புகள் எல்லாம் நம்மளை நெருக்குவார்கள். அவர்கள் மத்தியில் நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும். என்ன உணர்வுனா, நான் ஆண்டவரால் ஆசீர்வாதம் பெறப்போகிற சந்ததி. என் குடும்பத்தை ஆண்டவர் தான் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், மனுஷன் அல்ல. என்னுடைய சொத்தோ பத்தோ என்னுடைய பூர்வீகமோ என்னை இந்த அளவுக்கு கொண்டு வரல. என்னை கொண்டு வந்தது என் மேல் அவருடைய ஆவியை அளவில்லாமல் ஊத்தின பரிசுத்த ஆவியின் தேவன். பரிசுத்தாவியின் தேவன், பரிசுத்தாவியின் தேவன். அந்த பரிசுத்தாவியின் தேவன் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கடந்த நாட்கள்ல நம்மால் ஆசீர்வாதம் பெற்றதான ஒரு குடும்பத்தார் வந்திருந்தார். அவர்களோடு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது அவர்கள் சொன்னார்கள், 4 கால் சென்று இடம் வாங்கி அதை கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாங்கள் கொடுத்து விட்டோம். எதுக்கு சொல்ல மாட்டேங்களே? வாங்கினதே 4 கால், அதை எங்க கொடுத்தாச்சு? ஆலயத்துக்கு கொடுத்தது மட்டுமல்ல, ஆலயத்தை கட்டியும் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ எனக்குள்ள விசுவாசம் கூட ஒரு 3/4 சென்ட் போட்டு ஆண்டவர் அவங்களுக்கு 5 சென்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஆண்டவரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. போகும்போது ஒன்று இல்லாமல் தான் போனார்கள். அவர்களுக்குள்ள இருந்ததான தாகம்,
அவர்களுக்குள் இருந்ததான வாஞ்சை, எப்படியாயிலும் ஆலயத்தை கட்ட வேண்டும். அத கட்டி அந்த போதகர் இடத்துல கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு, எத்தனை இடங்கள் இருக்கு, அதில் ஆண்டவருக்காக ஒரு இடத்த ஒதுக்குங்க. தேவனுக்காக ஒரு இடத்த என்ன செய்யுங்க, ஒதுக்கி போடுங்க. அது காடா இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த இடம் டெவலப் ஆகும், அந்த இடத்துல சபைகள் எழும்பும். அப்போ அவங்களுக்கு இருந்ததான ஆசை. அப்புறம் ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பிச்சோன்னு அவங்க சொன்னதான காரியம் என்ன தெரியுமா? கல்யாணம்னு வரும்போது உங்ககிட்ட கேட்காம டேட்டை குறிக்க மாட்டோம். நீங்களாம் டேட்டை குறிச்சிட்டுல ஏன்ட்ட வரீங்க? எப்படி சார் சொன்னாங்களா சொல்லையா? செல்வன் சொன்னாங்களா சொல்லையா? அப்போ எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நல்ல வீடை கொடுக்கணும். ஜெபத்தில் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே உங்களுக்கு ஒரு நல்ல வீடு 3 PHS சொல்லி நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த வீடை நான் தான் பிரதிஷ்டை பண்ணணும் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்கேன். அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எதற்காக சொல்றேன்னா, கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுகிற சந்ததியானது அவங்களுடைய எண்ணங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய விருப்பங்கள் எல்லாம் தேவன் 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 தேவன். அவங்களுடைய மூச்சு எதில் இருக்கும்? எதில் இருக்கும்? தேவன்லையே இருக்கும். எது எடுத்தாலும் தேவன் 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 தேவன். மூச்சு விட்டாலும் தேவன், மூச்சு அடக்குனாலும் தேவன், எதுனாலும் தேவன் தேவன் போகும்போது அது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிற சந்ததி. ஆனால் அவங்க மேல ஆண்டவர் அவருடைய ஆவியை ஊற்றி அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றி, பொல்லாங்கன் அவனை வளர விட மாட்டான் அப்படிங்கிறத அறிந்து கர்த்தரே பாதுகாப்பாயிருந்து வசனத்தின் படிகாரம் நம்மை வளர்த்து கொண்டு இருக்கிறார். காரணம், வாக்குத்தத்தமும் உடன்படிக்கையும் அவர்களுக்கு இருக்கு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தையும் உடன்படிக்கையும் கொடுக்கிறார். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் அருள் செல்வி, நீ இப்போ இடமே இல்லாம சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த பகுதியில் உனக்கும் உன் சந்ததிக்கும் ஆண்டவர் இடத்த வச்சிருக்கிறார். ஏன் அதை அவ பேரை சொல்லி சொன்னா, அவ தான் அந்த வசனத்தை வாசித்தா. இன்னும் 2 பேர் முன்னால வந்து வாசிங்களா? அந்த சந்ததிக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாக்கு தத்துவம் கொடுக்கிறாரு. நல்ல வாக்கு தத்துவத்தை கர்த்தர் என்ன செய்தாரு? என்ன வாக்கு தத்துவம் கொடுக்கிறாரு? நீ பரதேசியாய் இப்பொழுது என்ன செய்கிறாய்? இந்த வார்த்தை அப்படித்தானமா இருக்கு. நீ பரதேசியா என்ன செய்கிறாய்? தங்கி இருக்கிற இந்த கானான் தேசத்துல உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக. பாருங்க, ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை பாருங்க. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுகிற சந்ததிக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவத்தை பாருங்க. உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கர்த்தர் அதை என்ன செய்வாரா? கொடுப்பாரா? அப்போ கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுகிற சந்ததி என்றால் அவர்கள் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறார். வாக்கு தத்தங்களை என்ன செய்தாங்க? பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. வாக்கு தத்தத்தை பெற்றாச்சுன்னா வாக்கு தத்தம் நிறைவேற பொறுமையோடு தேவ சமூகத்துல காத்திருக்கும். பொறுமையோடு தேவ சமூகத்துல என்ன செய்யணும்? எதிர்பாராத சந்தர்ப்பத்துல, எதிர்பாராத நேரத்துல
ஆவியின் அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படும். அப்பொழுது நிரம்புகிற அந்த ஆவியின் அபிஷேகமானது வாக்கு தத்தத்தை 100 மடங்கு நம்மையிலே நிறைவேற்றும். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தங்கள் 100% நம்மிலே என்ன செய்யும்? நிறைவேறும். அப்படி நிறைவேற வேண்டும் என்றால் நாம் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்கிறதான ஒரு உணர்வு நம்மிடத்துல என்ன செய்யணும்? உணர்வு என்ன செய்யணும்? இருக்கணும். இரண்டாவது, அவர்கள் பிரமாணத்தின்படி தன்னை காத்து கொள்ளும் சந்ததி. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10 முதல் சில வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், சீனாய் மலையிலே கர்த்தர் மோசேக்கு பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த பிரமாணங்களை மோசே கொடுத்தவுடனே இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அங்கீகரித்து பெற்றுக்கொண்டார். அந்த பிரமாணங்கள் 10 பிரமாணங்கள்ல ஒரே ஒரு பிரமாணத்தை மட்டும்தான் சொன்னேன். அந்த பிரமாணம் என்னவென்றால், கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கும். வசனத்தில் அப்படித்தானே இருக்கு. கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அதுக்கு 3 வசனம் சொல்ல போறேன், அதை நீங்க வாசிக்கணும். ஏன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றால், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதே யாத்திரையாகமம் 31ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு அந்த ஓய்வு நாளானது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னா பரிசுத்தமானதை பரிசுத்தமானவருக்கு கொடுக்கணும். பரிசுத்தமானவருக்கு கொடுக்கணும். 6 நாளும் வேலை செய்யலாம். நீ 6 நாளும் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ வேலை ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? ஆசீர்வாதம் பெறணுமா? காய்ச்சல கிடந்தாலும் சபையில வந்து உட்கார்ந்து என்னை மாதிரி என்ன பலவீனம் வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். லேசா தளபதிக்கு இன்னைக்கு எது கட்டு? ஆராதனைக்கு போறது கட்டு. உன்னைய மாதிரி பரிசுத்தமான ஒரு விசுவாசிய உலகத்துல தேடியே பார்க்க முடியாது. என்னதான் நடந்தாலும் நம்ம பாடுதோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒருத்தரும் என்ன செய்யாது. வியாதியோ பலவீனமோ பசியோ பட்னியோ, அது வார்த்தையில அனுபவத்துல வாங்க. அனுபவத்துல வரும்போது நீ 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 6 நாள் முடிஞ்சதன் அந்த நாள்ல பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான நாள்ல நல்ல ஆண்டவர் ஆராதிக்கும். கர்த்தர் என்ன செய்யணும்? நல்ல துதிக்கணும். ஆனா ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான பாக்கியம் என்னன்னா, நாங்க 7 நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல 2வது வசனம் 35ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அது கர்த்தருக்கு என்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக. அது கர்த்தருக்கு ஓய்ந்திருக்கும். அது கர்த்தருக்கு என்று உங்க சரீரத்திற்காக ஓய்ந்திருக்கிற நாள் அல்ல. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறணும் சந்ததி, கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறணும்னா கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். இதையும் அறியாம சில கம்பெனிக்காரன் வேலையை வச்சிருவான். அந்த பிள்ளைகள் படுகிற பிரயாசத்தை நான் பார்க்கிறேன். காலையில் 5 மணிக்கே ஆராதனைக்கு போயிடுவாங்க. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. நம்ம எந்திரிச்சா 7 மணிக்கு தானே எந்திப்போம். 7 மணிக்கு எந்திரிச்சு விடிஞ்சிட்டோம் அப்படிலாம் கேட்போம்.
அவங்க 5 மணிக்கே ஆராதனைக்கு போயிருக்கிறதான பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி சூழ்நிலைமைக்கு தகுந்தாற்போல எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஆராதனை போத்தொண்டு விழுந்து கர்த்தரை ஆராதித்து அது கர்த்தருக்கு என்று ஓய்ந்திருக்கும் ஓய்வினால் அந்த நாளில் நம்ம என்ன செய்யணுமா? லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஓய்வு நாள்ல நம்முடைய ஆத்துமாவை தாழ்மைப்படுத்த வேண்டும். அது விசேஷித்த ஓய்வு நாள். அது விசேஷித்த ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த. ஆத்துமாவை என்ன செய்யணும்? தாழ்மைப்படுத்தணும். 6 நாளும் 500 ரூபாய் சம்பளம் வாங்க, 3000 ரூபாய் சம்பளம் வாங்க, 6000 ரூபாய் சம்பளம் வாங்க, 12000 ரூபாய் சம்பளம் வாங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்தீரே, இது என் சுய சக்தினாலேயோ என் சுய பலத்தினாலேயோ என் சுய ஞானத்தினாலேயோ எனக்கு கிடைக்கலப்பா, உம்முடைய கிருபை. அல்லேலூயா. அது என்னது சொல்ல மாட்டேங்களே? உம்முடைய கிருபை, உம்முடைய ஈவு, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே தாழ்ந்து கிடக்கும். தாழ்ந்து என்ன செய்யணும்? ஆண்டோடைய சமூகத்துல 2 பேர் தெய்வ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுறாங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்கார். ஆண்டவர் 2 பேருடைய ஜெபத்தையும் பார்க்கிறாரு. ஆயக்காரனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். சொல்றாரு, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்வான்? உயர்த்தப்படுவான். அப்போ பரிசுத்த நாள்ல நாம் செய்யக்கூடியது என்ன? கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி மற்றவர்களுக்கு முன்பதாக மேன்மையாக இருக்கணும், மற்றவர்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு முன்பாக கிங்கா இருக்க வேண்டும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல வந்தாச்சுன்னா பெட்டி பாம்பா மடங்கிரும். வெளியில போகும்போது பிச்சைக்காரனா இருக்கக்கூடாது. வெளியில போகும்போது கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? அதனால தான் பல்ல பிடிங்கிறதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவருடைய ஆசீர்வாதம் என் கூட இருக்கு. சிலர் பார்த்து சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னம்பாங்க? அம்மையா, எனக்கு என்ன, பெரிய ராஜா இந்த ராஜாவோடு கூட இருக்கிறாரு. ராஜாவின் பிள்ளையா கர்த்தர் மாத்திட்டாரு. எங்கேயோ சோம்பலா எங்கேயோ தெரியாம அலைந்து கொண்டிருந்த என்னையை கூப்பிட்டு ரட்சித்து அவருடைய இரத்தத்தினால கழுவி அபிஷேகத்தை கொடுத்து தலையில் அபிஷேகத்தை ஊற்றி இந்த ஊழியத்தில் நீ இருப்பாண்டு வச்சிட்டாரு. அதனால இந்த ராஜாவுக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. அதே போல உங்களை எங்கேயோ இருந்தீங்க, அந்த நிலவரத்தில் இன்னைக்கு இருந்த அந்த ஆசீர்வாதங்கள் என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்காது. ஆண்டவர் ஓய்வு நாள் தோறும் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து தாழ்மைப்பட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க என்னதெல்லாமா பேசுவாங்க, கூட இருக்கிறவங்களே என்னதெல்லாமா பேசுவாங்க. என்னதெல்லாமோ பேசும்போது சரி, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஒரு பக்கத்தில் கர்த்தர் பார்த்துக்கிடுவார்ன்னு சொல்லும்போது இன்னொரு பக்கத்தில் கண்களிலிருந்து கண்ணீர் என்ன செய்து வருது. வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கிடுவார், வாய் அடக்கத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி தாழ்மைப்படுது பாருங்க. அந்த தாழ்மைக்கு தான் ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தாழ்மைக்கு தான் கர்த்தர் ஒரு மேன்மையை செஞ்சிருக்கிறாரு. அவங்கள போல நம்ம இருக்க முடியாது, அவங்கள போல நம்ம வாழ முடியாது, அவங்கள போல நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிபந்தனையும் ஒரு கட்டுப்பாடு இருக்கதான். எல்லா வகையிலையும் தேவனால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததிக்கு ஆண்டவர் கண்ணுக்கு கலிங்கத்தையும் வாய்க்கு கடிவாளத்தையும் போட்டு தான் என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்கிறார். நாம் தாறுமாறாய் ஓடுகிற ஒட்டகங்கள் அல்ல. நமக்கு ஆண்டவர் நல்ல கட்டுப்பாடை வச்சிருக்கிறாரு. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நிறைந்திருந்து எவர்கள் வாழ்கிறார்களோ
அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் பரலோகத்திலிருந்து ஊற்றதான் போறார். அல்லேலூயா. அதான் வாசித்தோம். அவர்களை பார்க்கிற யாவரும், உங்களை பார்க்கிற யாவரும். நான் அந்த விளாத்தி குலத்துக்கு வந்ததிலிருந்தே நீ அப்படிதான் சொல்லுவேன். இன்னைக்கெல்லாம் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்திருக்கு. இந்த ஆசீர்வாதங்கள் வருவதற்கு முன்பதாகவே, என்ன பிரதர் நான் சொல்றது சரியா தப்பா? அப்பமே என்னை சொல்லுவான், ஸ்டேட் பேங்க்ல 2வது ஆளா இருக்காங்க. எனக்குள்ள நான் சொல்லுவேன், அடா பாவி பேர்ல என்னை 2வது இடத்துல கொண்டு போய் வைக்கல, நான் முதல் இடத்துல இருக்கிறேன். என்ன இடத்துல இருக்கிற? இயேசுநாதர் நம்மளை முதல் ஸ்தானத்துல தான் வைத்திருக்கிறாரு. அதுக்கு கீழ் உள்ள ஸ்தானத்தில் என்ன செய்யல, வைக்கல. வந்த நாள்ல இருந்து 38 வருடங்களுக்கு முன்பதாகவே, இன்னைக்கு நேற்றைக்கு சொல்லல, 38 வருடங்களுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்டதான வார்த்தை. அவன் சொன்னது நல்லது. அவன் கண்காண நம்மளை கத்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்திக்கிட்டு இருப்பது அது மென்மேலும் நல்லது. அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்குள்ள ஒரு நல்ல உணர்வு இருக்கும். நான் யார் தெரியுமா? ஆண்டவரால் ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி, பெறுகின்ற சந்ததி. பெற்று முடிக்கவில்லை, பெறுகின்ற சந்ததி. பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். படிப்படியாய் கர்த்தர் கொடுப்பார். படிப்படியா என்ன செய்வார்? கொடுப்பார். கடந்த நாட்களில் பிள்ளைகள் ஆஸ்பத்திரி போக வேண்டியதானே எல்லாம் தள்ளி பார்த்தாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் கர்த்தர் பலன் கொடுத்துருக்கிறாரு, பலன் இல்லைன்னா போவோம், ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்போம். அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் அந்த வசனத்தை கர்த்தர் தந்தார். கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. 2வது, அங்கே 3வது சொல்லுவேன், கர்த்தரின் பிரியத்தின் ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி. அவருடைய பிரியத்தின் ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்கிறது? உண்டாகிறது. அவர் பிரியப்பட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ஆமா, என்னை பிரியப்பட்டு ஆசீர்வதிக்கிறார். இங்க இருக்கிறாங்க, உங்களை பிரியப்பட்டு என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். சில நேரத்தில் நமக்கு பிரியமானவர்கள் ஏதாவது வாங்கி கொண்டு கொடுத்துட்டா அதை 5 பைசா, இப்போ 5 பைசா செல்லாது, அது 1 ரூபா ஆரஞ்சு முட்டாயாக தான் இருக்கும். அது எதுனால வந்தது? சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்போதுமே ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு வாங்கி வந்து கொடுத்தா தான் பிரியம்னு நினைக்கிங்க. இல்லை, அது 1 ரூபாயில வந்துச்சுனாலும் பிரியத்தோடு வரும்போது அதை ஏற்றுக்கிடலாம். ஆனா பாரம்பரியத்துக்காக கொண்டு வராங்களா, அதை ஏற்றுக்கொள்ள. நமக்குள்ள பாரம்பரியம். ஆண்டவர் நம்மளை பிரியப்பட்டு ஆசீர்வதிக்கிறார். பாலாக்கு பீலையை அவன் கூப்பிட்டு எவ்வளவோ சாபத்தை சொல்றதுக்கு பலிபீடத்தை கட்டி கொடுக்கிறான். எதுக்கு? கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியை சபிப்பதற்கு. சில நேரங்களில் சில ஆட்கள் நம்மை சபிப்பதற்கு சில திட்டங்களை வகுப்பாங்க. அந்த திட்டங்கள்லாம் வாய்க்காமல் போவதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல் இருக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல என்ன செய்யுது? ஆண்டவருடைய பிரியம் என் மேல இருக்கு. தேவனுடைய பிரியம் நம்ம மேல இருக்கிறபடினால அவன் போட்டு 1000 பூவை போட்டு 1001 பூவை போட்ட உடனே அந்த மந்திரம் என்ன செய்யணுமா? எலிசபெத்தை இழுத்துட்டு வந்து அந்த நபரிடத்துல உடனுமா தொட்டன சொன்னதான சாட்சி. 1001 பூவை போட்டாரு. அவருக்கு இருதய கண் திறக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. இருதய கண் என்ன செய்யப்பட்டு இதே இடத்துல தொட்டன சொன்னதான சாட்சி. என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவருடைய பிரியத்தின்படி யார் ஆசீர்வதிக்கப்படும்? பிள்ளைகள் இருக்காங்கன்னா
பிள்ளைகளை பிரியத்தின்படி யார் ஆசீர்வதி? விசுவாச பிள்ளைகளை இந்த ஃபேனியா ஸ்லோவாக வருது தெரியுமா? ஒரு 2 நாளைக்கு முன்னால் இதில் ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து சில விசுவாசிகளுடைய பேரை சொல்லி, எல்லாருடைய பேரையும் சொல்லலை, சில விசுவாசிகளுடைய பேரை சொல்லி அவங்களுக்காக 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த குளிர், இந்த ஃபேன் இதில் தான் உட்காந்துருப்பேன், நடுவில் தான் உட்காந்துருப்பேன். இது கண்ட்ரோல் கிடையாது, அது கண்ட்ரோல். உட்காந்து ஆண்டவரே பிரியத்தின்படி யார் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதி, உம்முடைய பிரியத்தின்படி யார். வாசிங்களா? என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே பீலையாம் சொல்லுதான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று பீலையாம் கண்டபோது அவன் முந்தி செய்வது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை. சரி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு. உண்மையாகவே நான் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுகின்ற இஸ்ரவேலன், இஸ்ரவேலின் குமாரன் குமாரத்தி என்று சொல்லிடுவதை மட்டும் 2 கரங்களையும் உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். அவங்க மட்டும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். 2 கரங்களையும் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நான் இஸ்ரவேலன், அவருடைய பிரியம் என்மேல் உண்டாக்க வேண்டும், அவருடைய பிரியத்தின்படி யாரா நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க சாதாரணமா இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுடைய வறுமையினால, உங்களுடைய இல்லாமையினால ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் வந்துகிட்டே இருக்கு. அவைகளுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்காம என் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு, அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அவர்களுக்கு 3 ஆசீர்வாதம். அதே 23ஆம் அதிகாரத்தை எடுத்து என்னாகும் 23ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி ஜாதிகளோட என்ன செய்யாது. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிற அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். நீங்க நினைக்கிறீங்க சிலரு புருஷன் மனைவி ரொம்ப நேரம் பேசலனாலே அவங்களுக்குள்ள சந்தேகம் வந்துடும். நான் சில நாள் பாஸ்டர் மாட்ட பேசியிருக்க வார்த்தையை நீங்க எண்ணி பார்த்துடலாம். எண்ணி விரல் விட்டு நீங்க எண்ணி பார்த்துடலாம். அவங்க அங்க உட்காந்து கர்த்தரை ஆராதிப்பாங்க, நான் அங்க உட்காந்து கர்த்தரை ஆராதிப்பேன் சில நாட்கள். ஏன்னா நான் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, அவர்களும் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததினா 2 பேரும் யாரோடு இருக்கணும்? தனியே உட்கார்ந்து ஆண்டவருடைய அன்பை ருசிக்கணும். தனியே உட்கார்ந்து இந்த 6க்கு 3 பெட்டியை கையில வச்சுக்கிட்டே நீ இருப்பானா ஆசீர்வாதம் வராது. அதுக்கு கொஞ்சம் ஓரம் கட்டிடணும், அது தேவை. அதை ஓரம் கட்டிட்டு ஆண்டவரோடு, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே எப்படி இருப்பாங்க? வாசமா என்ன செய்வாங்க? என் வாழ்க்கையிலெல்லாம் என்னுடைய ஆயுசு நாட்கள்ல 80% 90% தனியாகவே இருந்திருக்கிறேன். தனியா உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது இருக்கிறேன்.
தனியா உட்கார்ந்து என்னுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக அழுதிருக்கிறேன். தனியா உட்கார்ந்து என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக அழுதிருக்கிறேன். தனியா உட்கார்ந்து இந்த சபை கட்டப்படுவதற்காக அழுதிருக்கிறேன். தனியா உட்கார்ந்து இந்த சபையில சிலருடைய சரீரத்துல பலவீனங்கள் வருகிறதை கேள்விப்பட்டு அதுல இருந்து சுகத்திற்காக அழுதிருக்கிறேன். ஆண்டவரே போகும்போது சொன்னார், எனக்காக அல்லாதிருங்கள், உங்களுக்காகவும். ஆமா, அப்படி தனியா உட்கார்ந்து கண்கள்ல கண்ணீர் பொங்கி ஜெபித்ததான ஜெபங்கள் அநேகரை ஆசீர்வதித்திருக்கிறது. அல்லேலூயா, அநேகரை ஆசீர்வதித்திருக்கிறது. இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படத்தான் போகிறீர்கள். கர்த்தரின் பிரியத்தின் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று நான் ஆசீர்வதிக்கிறேன். 20வது வசனம், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். யார் ஆசீர்வதிக்கிறார் சொல்லுங்க? ஊழியக்காரனாகிய நான் உங்களை ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அதான் அதனுடைய வசனம். அப்படித்தானமா? அதை நான் என்ன செய்யக்கூடாது? திருப்ப கூடாது. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அடிக்கடி கடனோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவரே, ஆயுசு நாட்களை பெருக பண்ணி உடைய காலங்களுக்கு முன்பு கடன் எல்லாம் கொடுத்து முடிச்சு சந்தோஷமாய் ஆகாரம் புசிக்க உதவி செய். ஆசீர்வாதம். சில நேரங்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள்ட்ட தான் வந்து போராட்டங்களும் நிறைய இருக்கும். ஆனாலும் ஆசீர்வாதத்தை தவிர வேற எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தருடைய பிரியம் அவர்கள் மேல் என்ன செய்கிறது? இருக்கிறதே. கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல என்ன செய்கிறது? இருக்கு. ராஜா வீடை கட்டிட்டு இருக்கிறார். வெள்ளிக்கிழமை வீட்டில் வந்து பாஸ்டர்மாட்ட பேசிட்டு இருக்கப்ப நம்ம பெட்டில் தான் இருக்கிறேன். கேட்டுக்கிட்டே இருக்கு. இம்மானுவேல் தான் இப்போ செய்தாப்புல கேள்விப்பட்டேன். என்னாச்சும் இம்மானுவேலுக்கு அந்த செப்டி டேங்க் எங்கே வரணுங்கிறத கொஞ்சம் சொல்லி அவருக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு வார்த்தை. அந்த எண்ணங்கள், அவர் வீடு கட்டுதாரு, அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம அதுல இருக்கு, போக முடியல. இங்க இருந்து ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறேன். சீக்கிரமா சில மாதங்கள்ல அந்த வீட்டு வேலை முடிஞ்சு அந்த வீட்டுல அவங்க குடியிருக்கும். நான் லேலியே சொல்ல மாட்டேன். அப்படி நான் ஆசீர்வதித்துட்டே இருக்கவே தான் ஆண்டவர் எங்களையும் ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது, அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி வந்து சுவாடையா இருக்காது. சுவாடையா குன்னி குந்து போய் இருக்காது. அது தைரியமா இருக்கு. 22வது வசனமா வாசிமா. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு என்ன செய்யும்? இன்னைக்கு கூட என் பிள்ளைகளோ பாஸ்டமாவோ ஊழியக்காரன்னு வர சொல்லிடலாம, நான் தான் பிரசங்கம் பண்ண போறேன், கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அவங்ககிட்ட சொன்னா சொல்லியாண்டு கேளு. கர்த்தர் எனக்கு என்னது கொடுத்திருக்கிறாரு? பலன் கொடுத்திருக்கிறார். பலன் கொடுத்திருக்கிறார். அந்த பலத்தினால நிற்பதற்கு பரிசுத்த ஆவியின் தேவன் என்னை தாங்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் பெற்ற சந்ததி நம்முடைய சந்ததி. என்ன சந்ததி? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நம்மகிட்ட என்ன செய்யுது? பார்க்கறதுக்கு தான் இவரா அப்படின்ட்டு பார்த்தா
இலவட்டங்கல்ல தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு அவன் பாட்டில் போயிடுவான். அல்லேலூயா. இவன் தானா அப்படின்னா நிலையை பிடிச்சிட்டு 2 ஆட்டுவான், நில கையோட வர நிலையை தலையில் வச்சுட்டு அவன் பாட்டில் என்ன செஞ்சிருவான். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியின் பலன் அவனுக்குள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. நமக்குள்ள ஒரு நல்ல உணர்வு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படும். என்ன உணர்வுன்னா, நான் ஆண்டவரால் ஆசீர்வாத பெற்ற சந்ததி, ஆகையினால அவங்கள போல நான் இருக்க மாட்டேன். நான் கர்த்தருடைய பிரமாணத்தின் படிகாரம், கர்த்தருடைய பிரியத்தின் படிகாரம் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாக இருப்பேன். ஆடுகளுக்கு பின்னால் தான் போனான். ஆண்டவர் அவனை பார்த்தார். அவனை எப்படி பார்க்குறாரா? மகா மேன்மையான சந்ததியாக. எதுக்கு பின்னால தான் போனான்? எதுக்கு பின்னால தான் போனான்? ஆடுகளுக்கு பின்னால தான் போனான். ஆனா ஆண்டவர் அவனை எப்படி பார்க்குறாரா? மகா. அப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி மேன்மையான சந்ததி அல்ல, மகா மேன்மையான சந்ததி. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்? மகா மேன்மையான சந்ததி. மகா மேன்மையான சந்ததியாய் கர்த்தர் நம்மளை மாற்றணும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமாய் முடிக்க. தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாய் இது என்னுடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாய் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராய் இருக்கிற நீ உமது அடியானுடைய வீட்டை குறித்து, உம்முடைய அடியானின் வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியும் சொல்லி, வெகு தூரமாய் இருக்கிற காலத்தின் செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததிய கர்த்தர் எப்படி பார்க்கிறாரா? எல்லாரும் சொல்லுங்களா, உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்களா, கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியாகிய என்னை கர்த்தர் மகா மேன்மையான சந்ததியாக அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்களா, எங்க தான் போனா? வீட்டுக்கு செல்ல பிள்ளையா இருக்கிறவன் வனாந்தரத்துல கிடக்கிறான், ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆனா ஆடுகளை மேய்ச்சலாம் அவனுக்குள்ள ஒரு நல்ல உணர்வு இருந்துச்சு. அதான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுதேன், அவனுக்குள்ள ஒரு நல்ல உணர்வு இருந்துச்சு. ஆடுகளை மேய்ச்சல் அங்க சங்கீதம் பாடணும். ஆடுகளை மேய்ச்சாலும் பரிசுத்த ஆவியினால என்ன செய்திருந்தா? நிரம்பி இருந்தா. நாம் என்ன எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதில்லை, நாம் என்ன எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் நல்லது. அல்லேலூயா. ஆடுகளை தான் மேய்ச்சா, ஆவியில நிரம்பி இருந்தா. எல்லாரையும் பார்த்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி, ஒருத்தரையும் கர்த்தர் தெரிந்து இவனை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்னா, ஒன்று கர்த்தருடைய பெட்டியை குறித்த தாகம் அவனுக்குள் இருந்தது. வேகமாய் போறேன். 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் அவனை ஏன் மகா சந்ததியாய் பார்க்கிறாருன்னா, கர்த்தருடைய பெட்டியை குறித்ததான தாகம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆலயத்தை குறித்ததான தாகம், சபையை குறித்ததான தாகம் அவனுக்குள்ள இருந்துச்சு. 2வது, தன்னை அவன் தாழ்த்தின தாவீதாக காணப்பட்டான். தான் செய்த குற்றத்தை தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டா, தீர்க்கதரிசியோடு எதிர்த்து நிற்கவில்லை. அந்த குற்றத்திற்காக தேவ சமூகத்தில் போய் தன்னை என்ன செய்தான்? தாழ்த்தினான். 3வது, கர்த்தரின் ஆசீர்வாதம் பெற்ற வீட்டை அவன் சுதந்தரித்துக் கொண்டான். 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால என் அன்பு தேவனுடைய சின்னமே, இவனுக்குள்ள ஒரு உணர்வு இருந்துச்சு. என்ன உணர்வுன்னா, தப்ப துணிஞ்சு செஞ்சிருவான். ஆனா தான் செய்தது தப்புங்கிற உணர்த்தியாச்சுன்னா யாரோடையும் எதிர்த்து போராட மாட்டான். தான் செய்தது நியாயத்தான் என்று சாதிக்க விரும்ப மாட்டான்.
நல்ல என்னை புரிந்து கொள்ள வேண்டும். தான் செய்தது நியாயம்தான், நான் ராஜா, நான் செய்ததெல்லாம் சரிதான் என்று அவன் நியாயப்படுத்த விரும்பாமல் தப்பை உணர்ந்து தன்னை தாழ்த்தினபடியினால், தன்னை உணர்ந்தபடியினால், அதனால தான் அவரே சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளாமல் உம்முடைய பரிசுத்த ஆவியை, உற்சாகமான ஆவி பாருங்க. இன்னைக்கு அநேகருக்கு அந்த உணர்வு இல்லை. இன்னைக்கு ஆண்டவராக தான் சொல்றாரு, தேவனாக தான் சொல்றாரு, உங்களுக்குள்ள ஒரு உணர்வு, நான் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, பெற்றுக்கொண்டிருக்கிற சந்ததி என்கிறதான உணர்வு நமக்குள்ள வந்து அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய கண்ணு, நம்முடைய வாய், நம்முடைய மூக்கு, நம்முடைய சரீர அவயவங்கள்லாம் அதற்கு தகுந்தாற் போல தாழ்மைப்படும்போது ஆண்டவர் நம்மை மகா மேன்மையானவர்களாய் கர்த்தர் உயர்த்த போறார். முழங்கால் படிடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் உம்மால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, அதனால ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் உண்டு, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசத்தை நான் கடைசி வரை காத்துக்கொள்ள, கடைசி வரை நான் காத்துக்கொள்ள எனக்கு அனுக்கிரகம் பாராட்டு. நான் கடைசி வரைக்கும் உம்மால ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியாகவும், உம்மால் ஆசீர்வாதம் பெரும் சந்ததியாகவும், அந்த வார்த்தையானது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததிக்காக அது சொல்லப்பட்டதான வார்த்தை. அந்த சந்ததி அவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படணும்னா நமக்குள்ள ஒரு உணர்வு, நாம் தவறு செய்யும் போது, வேதவசனம் நம்மை உணர்த்தும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். மற்றவர்களைப் போல பேசக்கூடாது, மற்றவர்களைப் போல சிந்திக்கக்கூடாது, மற்றவர்களைப் போல யோசிக்கக்கூடாது. அவங்களுடைய தாட்ஸ் வேற, நம்முடைய தாட்ஸ் வேற, அவங்களுடைய யோசனை வேற, நம்முடைய யோசனை வேற. காரணம், நாம் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுகின்ற சந்ததி. அந்த நல்ல உணர்வை எனக்கு தாங்க பாண்டு சொல்றவங்க மட்டும் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மால் இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல, இன்னும் நான் ஆசீர்வாதங்களை உம்முடைய சமூகத்திலிருந்து நான் பெற்று செல்ல எனக்கு இன்னும் நல்ல உணர்வை தாங்கப்பா, இன்னும் எனக்கு நல்ல உணர்வை தாங்கப்பா, இன்னும் நல்ல உணர்வை தாங்கப்பா. இன்னும் அந்த உணர்வோடு கூட ஆண்டவரே, புல்லுகள் எவ்வளவுதான் அலறிச்செடியை நெருக்கின போதும் அது வேகமாய் வளர்ந்ததுக்கு காரணம் உடைய அபிஷேகம் அந்த சந்தானத்தின் மேல் ஊற்றப்பட்டது, உடைய ஆசீர்வாதம் அந்த சந்தானத்தின் மேலே ஊற்றப்பட்டது. என் மேலே அவிதமாய் ஊற்றப்பட்டிருக்கிறபடின்னா, எவர்கள் நெருக்கினாலும் அவர்களுக்கு முன்பு நான் எல்லாவற்றிலையும் மாதிரியாக ஜீவித்து, முன்மாதிரியாக ஜீவித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டியர்களும் என்று சொல்லி 2 கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கெல்லாமோ சத்தமா பேசின ஆட்கள் தானே ஆண்டவருடைய சமூகத்தில் சத்தமா அறிக்கை செய்யறதுக்கு அவ்வளோ கஷ்டமாவா இருக்கு? எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்பதை, பெறுகின்ற சந்ததி என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பு நான் உணர்ந்து அதற்கு ஏற்ற பரிசுத்த ஜீவி, அதற்கு ஏற்ற தாழ்மை, அதற்கு ஏற்ற பலன்,
அதற்கு ஏற்ற உம்முடைய பெட்டியை குறித்ததான ஆலயத்தை குறித்ததான தாகம் எங்களுக்குள் வர கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, இன்று வெறும் வார்த்தைகள் அல்ல, இந்த வார்த்தையானது எங்களை பார்க்கிற உலகத்தின் கண்களுக்கு முன்பு உண்மையாகவே நாங்கள் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்பதை இந்த கர்த்தருடைய வசனம் நிரூபிக்க போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதியும், கிருபை கொடுக்கட்டும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.